தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையை ஒட்டிய மலை கிராமத்தில் பிரசவத்துக்கு பின் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த பெண்ணுக்கு நள்ளிரவில் மலையேறி சென்று சிகிச்சை அளித்து காப்பாற்றி இருக்கின்றனர் மருத்துவ குழுவினர். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லை பகுதியில் உள்ளது கடம்பக்குட்டை கிராமம். இங்கு 25க்கும் அதிகமான மலைவாழ் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அத்தியாவசிய தேவைகளுக்கு 15 கிலோமீட்டர் தொலைவில் மாரண்ட அள்ளிக்கு வர வேண்டும். முற்றிலும் சாலை வசதி இல்லாத வனப்பகுதியில் நடந்து வர வேண்டிய சூழல்தான் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த மதுரிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு வீட்டிலேயே சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் அதற்கு பிறகு மதுரிக்கு வயிற்று வலி மற்றும் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தது. அக்கம்பக்கத்தினர் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்தனர். மருத்துவரின் ஆலோசனைப்படி நள்ளிரவு அந்த கிராம மக்கள் 5 பேர் மதுரியை தூளி கட்டி தோளில் சுமந்தவாறு 5 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்றனர். 4 மணி நேர இரத்தப்போக்கு என்று அறிந்ததால் அரசு மருத்துவர் மற்றும் செவிலியர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு மலை ஏறினர். பாதி வழியில் இவர்களை சந்தித்து செல்போன் மற்றும் டார்ச் வெளிச்சத்தில் மதுரிக்கு சிகிச்சை அளித்தனர். பின்னர் அடிவாரத்திற்கு ஆம்புலன்ஸை வரவழைத்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 11 மணி ஆனோடனே அதுக்கு பின்னாடி இறங்கி வரக்குள்ள கீழே பாதிக்கு வந்துட்டாங்க. டாக்டருங்க அதே டைமில் பாதிக்க மாட்டாங்க அவங்களாம். அந்த டைமில் இறக்கி அங்கேயெல்லாம் செக்கப் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்ச பின்னாடி அங்கே மேலே வந்து அவங்க வந்து குளுக்கோஸ் 2 குளுக்கோஸ் போட்டாங்க, இன்ஜெக்ஷனு எல்லாமே எல்லா இதுவும் பண்ணாங்க அவங்க. காட்டிலே நடுத்தடத்துலேயே பாதி தடத்தில் வந்துட்டாங்க அவங்க. நாங்கள் பாதி தடத்துக்கு வந்துட்டோங்க. அதே டைமுக்கு அவங்களும் வந்தாங்க. அதுக்குள்ளே நாங்களும் வந்து கரெக்டாக வந்து மீட் ஆகிட்டுங்க. அந்த டைம் படுக்க வச்சுட்டு எல்லாம் கீழே அங்கேயே எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு நார்மலாகிடுச்சு. நார்மலாக பின்னாடி சரி எட்டுன்னு போங்க கீழுக்கு. அவங்க கரெக்டாக அந்த டைமில் வந்தாட்டி நாங்கள் தான் பேசிக்குவோம். உயிர் போலிச்சு டாக்டர் வராமல் போயிட்டு இருந்தா போன மாதிரி தான். உயிர் போல் ஆபத்துன்னு யாரும் ஒதுங்கிறதில்ல. அந்த ஊரில் வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, எது ஒன்றுத்துக்கும் கஷ்டம்னு அவ்வளோ சீக்கிரம் போக முடியறதில்ல ஹாஸ்பிட்டலுக்கு. மலை இறங்கி வந்ததும் சிகிச்சை அளிக்கலாம் என்று காத்திராமல் நள்ளிரவிலும் மலையேறி சென்று சிகிச்சை அளித்ததால் பெண்ணின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்று நெகிழ்ச்சியுடன் பாராட்டுகிறார்கள் மலைவாழ் மக்கள். புதிய தலைமுறைக்காக தருமபுரியில் இருந்து செய்தியாளர் விவேகானந்தன்.